இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம 3 இம்பார்ட்டன்டான நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா ஹிந்துஜா டெக் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து வாக்கின் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் செகண்ட் வந்து சால்காம்ப் மேனுஃபேக்சரிங் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். அண்ட் மூணாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னா மைக்ரோபேக் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 3 கம்பெனிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த 3 கம்பெனில இருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப்படின்னு வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா ஹிந்துஜா டெக் அப்படின்ற நிறுவனத்தில் வந்து வாக்கின் இன்டர்வியூக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 6th ஆகஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கு இந்த கம்பெனிக்கான இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா பெருங்கலத்தூர் சென்னை அப்படின்றது தான் லொக்கேஷன். இதுக்கான கம்ப்ளீட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன ரோல் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த அட்ரஸில் போயிட்டு நீங்கள் 6th ஆகஸ்ட் அன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். ஜாப் டைட்டில் அதாவது என்ன ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா டியூரபிலிட்டி இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்காக அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஜாப் லொக்கேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது மினிமம் 2 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 6 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நீங்கள் பிடெக் படிச்சிருந்தா இந்த கம்பெனிக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் வந்து ஸ்கில் செட் ரிக்வயர்ட் அப்படின்னு பார்க்கும்போது மஸ்ட் ஹவ் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆன்சா. ஸோ ஆன்சாவில் வந்து பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து வேணும். நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அபாக்கஸ் ப்ரிஃபர்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா குட் இன் டியூரபிலிட்டி ஆஸ்பைரிங் டு பிகம் டியூரபிலிட்டி அனலிஸ்ட். நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பாடி இன்டீரியர் அண்ட் க்ளோஷர்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆட்டோமோட்டிவ் டொமைன் ப்ரிஃபர்ட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர்லி ஜாயினஸ் ப்ரிஃபர்ட், அதாவது நீங்கள் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்றத அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக இமீடியட் ஜாயினஸாக இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். அண்ட் வந்து பார்த்தா இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ரெஸ்யூம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களால் இன்டர்வியூ வந்து டேரெக்டாக வந்து இப்போதைக்கு அட்டன் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ரெஸ்யூம்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கான மெயில் அட்ரஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா சால்காம்ப் மேனுஃபேக்சரிங் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தை வந்து வாக்கின் இன்டர்வியூக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இதை வந்து எப்போ வாக்கின் இன்டர்வியூ அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன ரோல் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட்டோமேஷன் டொமைனில் வந்து பார்த்தா உங்களுக்கு வேகன்சி இருக்குது. அண்ட் டெஸ்டிங் அண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 கேட்டகரியில் வந்து பார்த்தா நம்மளுக்கு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆட்டோமேஷனில் என்ன ரோல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெக்னீஷியன் அண்ட் டெக்னிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்ற ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த டெக்னீஷியன் அண்ட் டெக்னிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்ற ரோலுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஇ அண்ட் டிப்ளமா பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிஇ அண்ட் டிப்ளமாவில் ட்ரிபிள் இசிஇ மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 6 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரேக் டவுன் அண்ட் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின்ஸ் எஸ்பிஎம் மிஷின்ஸில் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து நாலேஜ் வேணும். நெக்ஸ்ட் நாலேஜ் இன் பிஎல்சி லாஜிக் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங். நெக்ஸ்ட் ஏபிள் டு ரீட் எலக்ட்ரிக்கல் அண்ட் நியூமேட்டிக் டிராயிங். நெக்ஸ்ட் நாலேஜ் ஆன் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் ஆஃப் ஸ்டெப்பர் மோட்டார்ஸ் அண்ட் சர்வோ மோட்டார்ஸ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ரோல் என்ன அப்படின்னா டெஸ்டிங் அப்படின்ற டொமைனில் கொடுத்துருக்காங்க. டெஸ்டிங்கில் வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெக்னீஷியன் அண்ட் டெக்னிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்ற அதே ரோல் தான் கொடுத்துருக்காங்க. அதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஇ அண்ட் டிப்ளமோ பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். சேம் அதே தான் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட், இசிஇ டிபார்ட்மெண்ட் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 6 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆட்டோமேஷன் பேசிக்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபங்க்ஷனல் டெஸ்ட், ஹைபாட் டெஸ்ட், பர்ன் இன் சேம்பர் அண்ட் அதர் டெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிசிபிஏ டெஸ்டிங். ஸோ பிசிபிஏ அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோனில் இருக்கக்கூடிய பிசிபி போர்டு வந்து பார்த்தா உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ஆகி வரும். அதை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்க, அதுதான் வந்து ஒர்க்கு. ஸோ அதில் வந்து பார்த்தா நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ரோல் என்ன அப்படின்னா ப்ராசஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு டொமைன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் டொமைன்லேயும் வந்து பார்த்தா உங்களுக்கு டெக்னீஷியன் அண்ட் டெக்னிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்ற ரோல் கொடுத்துருக்காங்க. சேம் குவாலிஃபிகேஷன் பிஇ அண்ட் டிப்ளமோ தான்.
நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அதே சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். மினிமம் 3 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 6 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் இன் எஸ்எம்டி அண்ட் வேவ் சால்டரிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அல்ட்ராசோனிக் வெல்டிங் அண்ட் அசம்பிளி ப்ராசஸ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இந்த முழுக்க ஒரு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருக்கவங்க இந்த சால்காம்ப் அப்படின்ற நிறுவனத்தை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். வென்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சால்காம்ப் இன்டர்வியூ ஃபெசிலிட்டேஷன் சென்டர் கேட் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அட்ரஸ் டீடைல்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூ வந்து முடிஞ்சிருச்சு. 2nd of August முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்தா ஒரு டே தான் வந்து பார்த்தா நம்மளுக்கு இருக்குது. 5th August மட்டும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த 5th August போயிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். டைம் வந்து பார்த்தா 9 AM to 11 AM இதுதான் வந்து இன்டர்வியூக்கான டைமிங். நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக இதுக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னா மைக்ரோபேக் அப்படின்ற நிறுவனத்தில் வந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இதில் என்ன பொசிஷன் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியர் அப்படின்ற பொசிஷன் வந்து பார்த்தா அவைலபிளாக இருக்குது. கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் பிளேட்டிங் அப்படின்ற டொமைனில் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் BE அண்ட் டிப்ளமோவில் கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தாலே போதும். மேக்ஸிமம் 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரிக்வயர்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எலக்ட்ரோப்ளேட்டிங் அண்ட் சிமிலர் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கில் செட்டை பொறுத்த வரைக்கும் குட் அனலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், should have the sound knowledge on chemical plating, next good at chemistry and chemical reactions, next good communication and leadership skills வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கும் அப்படின்றத அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்ளை பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து பார்த்தா ஷேர் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த கம்பெனி வந்து எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ anekal taluk Bangalore இதுதான் வந்து லொக்கேஷன். இதுக்கான ஃபுல் அட்ரஸ் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 கம்பெனிக்கும் அட்டெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த 3 கம்பெனியும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ this is JP signing off.